ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ரன் ஃபெஸ்ட் ஆக்சுவலாக ஆர்ஆர் கிட்டேருந்து போத் சைட்ஸ் கிட்டேருந்து ஆக்சுவலாக. அண்டு இங்கே அந்த 14 இயர் ஓல்டு வைபவ் சூரியவன்ஷி தான் வந்து இன்றைக்கி பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. அண்டு என்ன ஒரு ஹைலைட்டுன்றீங்க, அப்படியே 14 இயர் ஓல்டு தான் அவர். ஆனால் வந்து பால்லேருந்தே வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 34 பால்ஸில் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பயங்கரமாக ஆடினார், ஒரு பயமே இல்லை. ஸோ அது என்ன நடந்தது என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து குஜராத் டைட்டன்ஸோட இன்னிங்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து 209 for 4 அடிப்பாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாய் சுதர்ஷனும் வந்து சுப்மன் கில்லும் வந்து ஆடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பாங்க, எப்போவுமே ஆஸ் யூஷுவல். கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எப்போவுமே ஆக்சலரேட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு பை தி எண்ட் ஆஃப் 6 overs வந்து அவங்க வந்து 53 அடிப்பாங்க ஜிடி. ஸோ ஒரு டீசெண்டான பவர் பிளே தான், எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்ல முடியாது, டீசெண்டான பவர் பிளே. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸு அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்திருக்கும் சாய் சுதர்ஷனும் அண்ட் சுப்மன் கில் கிட்டேருந்து. அண்டு சாய் சுதர்ஷன் வந்து ஏர்லியாகவே ட்ராப் ஆகிடுவார், 9 runsல ஹெட்மேர் விட்டுருவார் ஒரு கேட்சை. அண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சுதர்ஷன் வந்து நல்லா ஆடிட்டு ஓரளவுக்கு ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுவார். கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுவார்னு சொல்ல முடியாது, அவர் கேமே அதுதான். ஃபஸ்ட்டு ஒரு 30 balls இந்த மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறமா ஆக்சலரேட் பண்ணுவார். அண்ட் ஃபஸ்ட்டு 30 balls ஆடினார் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கப்புறம் வந்து சுப்மன் கில் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டார், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லரு. அண்டு நீங்கள் அந்த சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக ஆடுறாரு. அவர் வந்து டாட் பால்ஸே வைக்காம, சாய் சுதர்ஷனும் அப்படி தான் ஆடுறாரு. ஆனால் சுப்மன் கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டாட் பால் கூட வைக்காமல் ஆடணுன்னு பார்க்குறாரு. அந்த மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு. அவரோட இது பார்த்திங்கன்னா வந்து மோட்டோவே வந்து டாட் பால் சேர்க்கக்கூடாது அப்படின்றது தான். எப்படியாவது வந்து 1-2 வந்து அடிச்சிடணும், ஒரு பாலில் வந்து ஒரு ரன்னாவது அடிச்சிடணும் எப்படியாவது. ஸோ அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார். நல்லா கேப்பை பிக் பண்ணி 1s and 2sலாம் வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்தார். அண்டு கொஞ்சம் கேப்பு தள்ளி போனால் கூட, லைக் கொஞ்சம் ஃபீல்டர் கிட்டேருந்து தள்ளி போனால் கூட வந்து 2 ஓடி வந்துடுறாரு. அண்டு சுதர்ஷன் கிட்டேருந்து வந்து செம கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க, அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்லர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ஆடி பயங்கரமாக கொண்டு போயிடுவார் ஸ்கோரை. அதனால வந்து ஸ்கோர் வந்துடும் 200. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, சாய் சுதர்ஷன் வந்து 39 of 30 அண்ட் சுப்மன் கில் 84 of 50. அண்டு ஜாஸ் பட்லர் தான் வந்து அந்த ஃபினிஷிங் டச்சு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து நடுவில் வந்து ஒரு 6 அடிப்பார். அண்டு ராகுல் டவாட்டியும் அதுதான் கடைசியில் வந்து ஒரு 6 அடிப்பார். அண்ட் ஷாருக் கான் வந்து கடைசியில் ஒரு 4 அடிப்பார். ஸோ இவங்களாம் வந்து நடுவில் வந்து ஒரு பவுண்டரி அடித்ததுனால வந்து கொஞ்சம் பூஸ்டாக இருந்தது கடைசியில், அதுதான். அண்டு அதுக்கப்புறம் வந்து 20 overs வந்து 209 அடிச்சிட்டாங்க, 209 for 4. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் அந்த விக்கெட்டில். அண்டு 200 மேலே அடித்தாலே வந்து எப்பவுமே நல்ல ஸ்கோர் தான் 200 மேலே அடிக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து 16th overலேயே முடிச்சிடுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. அதுதான் வந்து ஹைலைட்டே அங்கே. அண்ட் அதை விட இன்னொரு பெரிய ஹைலைட் என்னென்னா வந்து வைபவ் சூரியவன்ஷி தான். அவர் வந்து 14 வயசு தான் ஆகுது அவருக்கு. ஆனால் வந்து இப்படி அடிக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரில. இன்றைக்கி வந்து சுற்றுன்னு சுற்றுறாரு. அவர் அடித்தது எல்லாமே வந்து மேஜர்லி வந்து லெக் சைட் தான். ஸோ அந்த மாதிரி தான் கண்ணாபின்னான்னு சுற்றுறாரு, பேட்லேயே படுது வேறு. ஸோ குட் ஒன் பை வைபவ் சூரியவன்ஷி. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 14 year old இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்பவுமே ஒரு யங்கான ஏஜில் வந்து ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வந்து பயமே இல்லை இவருக்கு, வந்து கண்ணாபின்னான்னு வந்து ஆடிக்கிறாரு. அவுட் ஆகணுன்ற இதுவே இல்லை போடுறக்க, ஒரு பயமே இல்லை. அண்டு அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் உன் கேம் ஆடு, பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து இந்த சீசன் கொஞ்சம் இது பண்ணுறது கஷ்டம்தான், ப்ரோக்ரஸ் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ நீ போய் உன் கேம் ஆடுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே வந்து வின் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து டோர்னமெண்ட்டில் அலைவாக இருக்க முடியும்.
ஸோ அதனால் வந்து அந்த குவாலிஃபையிங் ப்ரெஷர் இல்லாமல் ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி. அண்டு ஜெய்ஸ்வால் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு ட்ராப் கேட்ச் வரும், ட்ராப் கேட்ச் வந்துடும், ஜாஸ் பட்லர் விட்டுருவார். ஆனாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேரும் வந்து பயங்கர இனிஷியலாக ஐயோ என்னன்னு சொல்கிறது, அவங்க வந்து பவர் பிளேயில் வந்து எவ்வளோ அடிப்பாங்க, ஐ திங்க் பவர் பிளேலேயே வந்து 90 ரன்ஸ் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி 87 அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். ஸோ அதுதான் அதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட்டு. அண்டு எதுவுமே பண்ண முடியல ஜிடி போலர்ஸ்னால. யாரோ வந்து போடுறாங்க, இவர் வந்து போடுறாரு, இஷாந்த் சர்மா வந்து போடுறாரு, அவரை வந்து 28 ரன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து போடுறாரு, அவர் பேர் என்ன, வாஷிங்டன் சுந்தர் வந்து போடுறாரு, அவர் வந்து ஒரு 20 ரன் கொடுக்குறாரு. அப்படி தான் இருந்தது. ஏன்னா பவர் பிளேயில் வந்து 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியே நிற்பாங்க. ஸோ அது வேற ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இவர் அடித்தாலே போயிடுது சூரியவன்ஷி. ஒரு சில பால்லாம் வந்து எட்ஜ் வாங்கி தேர்ட் மேன் ரீஜனில் வந்து 4 போச்சு. ஸோ அவர் வந்து கண்ணாப்பின்னான்னு சுற்றுறதுனால வந்து எட்ஜ் வாங்கினா கூட 4 போயிடுது. ஸோ அது நான் காட்டுறேன் பாருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் சூரியவன்ஷியோட இது காட்டுற பாருங்கள், வேகன் வீலு இங்கே பார்க்குறீங்க இப்போது சூரியவன்ஷியோட வேகன் வீலு இதுதான் அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேஜராக வந்து இந்த லெக் சைடில் தான் வந்து எல்லா 6 வச்சுருக்காரு. 6 வந்து இந்த பர்பிள் கலர் பார்க்குறீங்க. ஸோ வந்து எல்லா 6 வந்து இந்த சைடு தான் போயிருக்கு, ஒரே ஒரு 6 மட்டும் இந்த சைடு போயிருக்கு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வந்து எல்லாமே லெக் சைடு தான். நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்லாக் ஷாட் தான், அந்த ஸ்லாக் ஷாட் தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஷாட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தாலே தெரியும், 26 ரன்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஸ்லாக் ஷாட்டில், 2 4s 3 6s. அண்டு அது வந்து என்னன்னு தெரில, அப்பா அவர் வந்து ஒரு 14 இயர் ஓல்டு மாதிரியே ஆடல, ஏதோ பெரிய பையன் மாதிரி தான் ஆடினார். அவர் அடித்த ஷாட்ஸ் அந்த பவர்லாம் வந்து இப்போ ஒரு 14 இயர் ஓல்டு கிட்டேருந்து வரதே கிடையாது அது. ஸோ செம பேட்டிங்கு. அண்டு வந்து நல்ல டேலண்ட்டு, நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன் சூரியவன்ஷிக்கு. என்ன எப்படின்னு பார்க்கலாம். அண்டு இது வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட் டு சுப்மன் கில், அவங்களோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், ஜிடியோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட வந்து கண்ட்ரோல் வந்து 53% தான் இருக்குது, ஆனால் கனாபிடன் சுற்றுறாரு. ஏன்னா அதனால தான். ஸோ அதனால தான் வந்து கண்ட்ரோல் இவருக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் பவுண்டரி ஹிட்டிங்ஸில் வந்து இவர் தான் வந்து அதிகமாக அடிச்சிருக்காரு. அது ஒரு ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் பரவாயில்ல, இந்த மேட்ச் அடிச்சிட்டாரு. அண்டு நீங்கள் அப்படியே சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கண்ட்ரோல் வந்து 87% இருக்குது. அண்ட் அவரோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய 2ஸ்லாம் அடிச்சிருக்காரு, 1s and 2ஸ்லாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 1s வந்து இங்கே ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒயிட் கலர்ஸ்லாம் வந்து ரன்ஸு 1s சிங்கிள் அடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய கேப்லாம் பிக் பண்ணி 2ஸ்லாம் அடிச்சிருக்காரு. இந்த எல்லோஸ்லாம் வந்து 2s பார்க்குறீங்க, எல்லோ இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் நிறைய இருக்குது. ஸோ 7 இருக்குது இந்த பக்கம். ஸோ 7 2 ஓடி இருக்காரு. இவர் வந்து 2வே ஓடல, 7 சிங்கிள் தான் ஓடி இருக்காரு. அண்டு 7 4 11 6. ஸோ அதுதான் பவுண்ட்ரிஸில் தான் வந்து இவருக்கு மோஸ்ட் ரன்ஸ் வந்திருக்கு. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 5 4 6 6 அடிச்சிருக்காரு இவர் சுப்மன் கில். ஸோ இவரோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஆடியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வந்ததுலேருந்து லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பவுண்ட்ரிஸ் தான் அடிக்கணும், இந்த மேட்ச் வந்து எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஜெயிச்சு தான் ஆகணும் இதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிருவார். அண்டு நல்லாவும் அடிச்சிருக்காரு ஆக்சுவலாக. ஏன்னா சுற்றுறாருன்றதுக்காக வந்து சரி சுற்றினாரு அடிச்சிட்டாரு அது அப்படிலாம் சொல்ல முடியாது. மிடில் ஆஃப் த பேட்டில் படணுமே, கண்ட்ரோல் இல்லை, ஆனால் மிடில் ஆஃப் த பேட்டில் தான் பட்டுது எல்லாமே. ஸோ அதுதான் இவரோட இன்னிங்ஸு. ஸோ அதுதான் பயங்கரமாக ஆடியிருப்பார். அண்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயே வந்து செமையாக போட்டிருப்பாரு. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, ஒரு 200 வந்து 16th ஓவரில் முடிச்சிருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 6 எக்கானமி வச்சுக்கிட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பார்ட்னர்ஷிப்புக்கு நடுவில் வந்து இவர் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு. அண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 50 பால்ஸில் வந்து அவங்க 100 பார்ட்னர்ஷிப்பை போட்டுருவாங்க. அண்டு இவர் வந்து 35 பால்ஸில் வந்து செஞ்சுரி அடிச்சிருவார் சூரியவன்ஷி. ஸோ அதுதான்
பயங்கரமாக அடிச்சிருப்பாரு. ஐயோ, என்ன என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அவங்க 10th ஓவரில் வந்து 150 அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி மேட்ச்சு. ஒரு நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்க 200 அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி இப்படின்லாம் நினச்சிப்பீங்க. ஆனால் மிடில் ஆர்டருக்கே போகல அந்த மேட்ச்சு. டாப் ஆர்டர்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் வந்து சும்மா வந்து கையுத்தனா போதும், அந்த மாதிரி இருந்தது அந்த மேட்ச்சு. ஸோ அதுதான் நீங்களே பார்க்குறீங்க. எங்கப்பா காட்டுற பாருங்க. ரியான் பராக் வந்து 32-15. ஆனால் அவர் அவ்வளோ அக்ரெசிவாக ஆடணுன்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம். இவர் அக்ரெசிவாக ஆடினது காரணம் ஏன்னா அந்த நெட் ரன் ரேட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி இருக்காரு. அண்டு அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து எக்ஸ்ட்ராஸ் கூட அவ்வளோ போடல ஜிடி பவுலர்ஸு. நீங்கள் இப்போ இது அப்படியே இவங்க பார்த்துருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டபுள் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 வைட்ஸ் இவருக்கு போட்டிருக்காங்க, அண்ட் இவங்க வந்து 4 வைட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே. ஆனால் அதாங்க, இந்த மாதிரி ஆடினா வந்து T20 கிரிக்கெட் வந்து எங்கேயோ போயிடும் போல். இந்த சூரியவன்ஷி ஆடுறத பார்த்தா ஃப்யூச்சரில் வந்து T20 கிரிக்கெட் வந்து ஒரு பேட்டிங் டாமினேட்டட் கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு தெரில, போக போக தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருப்போம், 2024 வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் 200+ ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க ஒரு சீசனில். அண்டு இந்த வாட்டி வந்து அவ்வளோ 200+ ஸ்கோர்ஸ் வரல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கே 2 ஸ்கோர் வந்துருச்சு 200+. ஸோ அண்டு இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஆக்கிட்டாரு. இங்கே பாருங்கள், எனக்கு 14 வயசு தான் ஆகுது, ஆனால் நான் பாருங்கள் 35 பாலில் செஞ்சுரி அடிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ என்ன ஏதுன்னு பார்க்கலாம், இவர் எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம், இவரோட கரியர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து டேபிள் பார்த்துடலாம். இப்போது நம்ம டேபிள் பார்க்குறோம். டேபிளில் வந்து யார், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸு, 6 வின்ஸு, 9 கேம்ஸ் தான் ஆடிருக்காங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட் லாஸ் இதுதான். அண்ட் அது வந்து ஒரு பயங்கரமான லாஸ்னே சொல்லணும். ஏன்னா அவங்க கான்ஃபிடென்ஸே டவுன் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் இது இப்போது, அவங்கள எஸ்பெஷலி அவங்க பவுலர்ஸ்க்கு. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸ் அது பை சூரியவன்ஷி. ஸோ அதுதான். அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து ஒரு அல்டிமேட் பூஸ்ட் ஒன்று, ஒரு மொரால் பூஸ்ட்டுன்னே சொல்லலாம். 3 வின்ஸ் 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க இப்போ அவங்க. ஸோ ஓகே, அவங்க நெட் ரன் ரேட்டும் வந்து எப்படியோ ஓரளவுக்கு ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்குது, ஆனால் முன்னாடியோட எவ்வளோ பரவாயில்ல இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட மேட்ச்சு. மும்பை இந்தியன்ஸில் வந்து கொஞ்சம் நல்ல பவுலர்ஸ்லாம் இருக்காங்க, போல்ட், பும்ரா அண்ட் சஹார். அவங்க பவர் பிளேயில் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சூரியவன்ஷி வர்சஸ் பும்ரா அண்ட் போல்ட்டு அண்ட் சஹார், 3 பேர்கிட்ட அகேன்ஸ்டாக எப்படி ஆடுறாரு பார்க்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.